ஹலோ கைஸ், இப்போ இருக்க காலத்தில் ஒரு கிளைமேக்ஸ் எழுதுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் சினிமாவில் சில படங்களுக்கு 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 கிளைமேக்ஸும் சினிமாவில் யூஸும் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன படம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா காக்கா காக்க. இந்த படம் கௌதம் வாசுதேவன் டைரக்ட் பண்ணி சூர்யா ஜோதிகாலாம் நடித்தாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா மேம் வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஷாட்டில் சூர்யா சார் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு ரெடியாகி போவார். அப்போ வந்து அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க உயிரோடு இருக்கும்போது ஜோதிகா மேம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் போய் அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. இதுதான் ஒரிஜினல் கிளைமேக்ஸ். இந்த படத்துக்கு இன்னொரு கிளைமேக்ஸும் ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, சூர்யா சார் ரெடியாகி கீழே வருவார். கீழே வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகிறக்காக வெளியில் போகும்போது ஜோதிகா மேம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு போகிற மாதிரியும் இன்னொரு அடிஷ்னல் கிளைமேக்ஸும் ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் பெரிய இம்பேக்ட் வந்து ஜோதிகா மேம் இறந்தால் தான் இருக்கும் அப்படிங்கிறனால அந்த கிளைமேக்ஸை தான் யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? காக்க காக்கால எந்த கிளைமேக்ஸ் நல்ல கிளைமேக்ஸ்? ஜோதிகா மேம் உயிரோடு இருக்கிறதா இல்லை ஜோதிகா மேம் இறக்கிறதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போல்லாம் தான் நம்ம ஃபீல் குட் மூவின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம்ல. உண்மையிலே அப்படி ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி தான் முகவரி, அஜித் சார் நடித்த படம். இந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா 2 கிளைமேக்ஸ் இருக்குது. உண்மையான கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நான் கூட தியேட்டரில் அந்த கிளைமேக்ஸை தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அஜித் சார் வந்து நிறையா டைம் வந்து மியூசிஷியனாக இருக்காக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டே இருப்பார். அதனால் ஜோதிகா மேமுக்கும் சொல்லிடுவார், இப்போதைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, ஸோ நான் வந்துட்டு குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிறனால இந்த மியூசிக்கை கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் பேசிட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து போவார். அவரோட பேக் போஸ்ட் மட்டும் காட்டுவாங்க, அவரோட முதுகு மட்டும் காட்டுவாங்க நடந்து போகும்போது. இதை வந்து நிறைய பேர்த்தினால ஏற்றுக்கவே முடியல. அஜித் சார் வந்து ஜெயிச்ச மாதிரி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் பேட்ச் ஒர்க்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அஜித் சார் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஆன மாதிரியும் ஜோதிகா மேம் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் கிளிப்பை ஆட் பண்ணி அதை வந்து கிளைமேக்ஸாக மாற்றிருப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு எந்த கிளைமேக்ஸ் பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா விஜய் சார் நடித்த பிரியமுடன். இந்த படத்துக்கும் 2 கிளைமேக்ஸ் இருக்குது. இந்த படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம விஜய் சாரை பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து கிளைமேக்ஸில் சுற்றுவாங்க. ஸோ விஜய் சார் அந்த இடத்துலேயே செத்துருவார். இதுதான் வந்து படத்தில் அவங்க உண்மையாக எடுத்த ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ். பட் விஜய் சாரோட அப்பா இருக்கார்ல, சந்திரசேகர், அவர் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்காது, விஜய் சாகர் மாதிரி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, போலீஸ் வந்து சுடுவாங்க, பட் அந்த புல்லட் வந்து விஜய் சார் மேலே படாது. அவர் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி தனியாக வாழ்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு பிடிக்கல. அப்புறம் எடிட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவரும் சொன்னார், டைரக்டர் 2 பேத்துக்குமே பிடிக்கல. அவங்க 2 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணதான் விஜய் சார் சாகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் இம்பேக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சார் உயிரோடு இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை விஜய் சார் சாகிற மாதிரி எடுத்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா மின்சார கனவு. உண்மையிலே ஒரு வெல்மேட் மூவி. இது அவ்வளோ ஓடிச்சா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பாட்டு, ஷாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த காலத்துலேயே ஒரு நார்மல் பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதைன்னே சொல்லலாம். இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கஜோலும் பிரபுதேவா சாரும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க குழந்தையோட சர்ச்சுக்கு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி சார் வந்து ஃபாதராக இருப்பார். இதுதான் ஒரிஜினல் கிளைமேக்ஸ். பட் இதுக்கு முன்னாடி எடுத்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, அரவிந்த் சாமி சார் வந்துட்டு பேசிட்டு அழுதுகிட்டே போவார். கிளைமேக்ஸில் கஜோல்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணேன், நான் சொல்லி தான் அதெல்லாம் பண்ணான், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போவார். அதோட அரவிந்த் சாமி சாரை காட்ட மாட்டாங்க. அதுக்கு அடுத்த கிளிப்பு பார்த்திங்கன்னா கஜோலும் நம்ம பிரபுதேவா சாரும் கல்யாணம் பண்ணிடுவாங்க சர்ச்சில். இதுதான் ஃபஸ்ட் எடுத்தாங்க. இது எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் வர தொடங்கிடுச்சு. என்ன அப்படின்னா, அரவிந்த் சாமி சார் மேலே பெரிய சிம்பதி கிரியேட் ஆக தொடங்கிடுச்சு. அதனால் இதை மறுபடியும் ரீஷூட் பண்ணி அந்த சர்ச்சிலே பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2வது கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் கரெக்டாக இருந்துச்சா, இல்லை 2வது கிளைமேக்ஸ் சார், அதாவது அரவிந்த் சாமி சார் வந்துட்டு ஃபாதர் ஆவார்ல, அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 2 கிளைமேக்ஸ்க்கும் கௌதம் வாசுதேவன் சாருக்கும் என்ன தான் கனெக்ஷன் இப்போ வரைக்கும் தெரியல. இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு. நிறையா பேருக்கு கமல் சார் கேரியரில் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கலாம் வேட்டையாடு விளையாடு. நல்லா பரபரப்பான ஸ்க்ரீன்
ப்ளே இருக்கும். படம் தொடங்கி கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்ப பரபரப்பாக எடுத்த படம் தான் வேட்டையாட விளையாடு. இந்த படத்தில் உண்மையான கிளைமேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலையும் கௌதம் வாசுதேவனுக்கு ஜோதிகா மேலே என்ன தான் கோபம் தெரியல, அவங்க இறக்குற மாதிரி தான் கிளைமேக்ஸ் வச்சுருந்தாங்க உண்மையான கிளைமேக்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் இதுலேயும் நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வச்சா காக்காவாட்டியே இருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு அடுத்த ஷாட்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி நம்ம கமல் சாரும் ஜோதிகா மேமும் கல்யாணம் பண்ணுற மாதிரி இன்னொரு கிளைமேக்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது சீன் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த கிளைமேக்ஸ் பிடிச்சது? ஜோதிகா மேம் இறக்குற மாதிரி இருக்க கிளைமேக்ஸா, இல்லை கமலஹாசன் சாரும் ஜோதிகா மேமும் கல்யாணம் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி 2 கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம காலத்தில் தான் தொடங்கி வச்சதுதானா? இது வந்து சிவாஜி சார் நடித்த வசந்த மாளிகை படம் இருக்குல்ல, அந்த படத்தில் இந்த விஷயத்தை தொடங்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, உண்மையான கிளைமேக்ஸில் சிவாஜி சார் வந்து இறந்துருவார், அதுதான் உண்மையான கிளைமேக்ஸ். பட் அப்போல்லாம் பீப்புள் இப்போ இருக்கிறதோட ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறனால அதை வந்து நிறைய பேர்த்தினால ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தனால அவங்க எதுக்கும் பேக்கப்புக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதை எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ மக்கள்கிட்ட இருந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தனால அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அந்த கிளைமேக்ஸ் ஆட் பண்ணாங்க. அது இப்போ வரைக்கும் அதுதான் ஒரிஜினல் கிளைமேக்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிது? சிவாஜி சார் இறக்குற மாதிரி இருக்க கிளைமேக்ஸா, இல்லை அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் நம்ம அடுத்த பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்காகவும் கதையுமாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் காதலர் தினம். இந்த படத்துக்கும் 2 கிளைமேக்ஸ் இருக்குது. இந்த படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, ஹீரோனால் கரெக்டான டைமுக்கு கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்படி வர முடியாதனால அவர் வராமல் ஏமாற்றிட்டு போயிட்டாரோ அப்படின்னு நினச்சி ஹீரோயின் பார்த்திங்கன்னா விஷம் குடித்து அங்கே கல்யாண ஸ்டேஜிலே வந்து இறந்துருவாங்க. இதுதான் ஒரிஜினல் கிளைமேக்ஸ். பட் இதுவும் இப்படி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வர தொடங்கிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹீரோவை 2வது ஷூட் பண்ணாங்க. அந்த ஷூட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹீரோ வர மாதிரியும் வந்து கல்யாணத்தை நிறுத்துகிற மாதிரியும் நாசர் சார் வந்து அவங்க அப்பாவாக இருப்பார், ஹீரோயினோட அப்பாவை, அவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மருமகனாக ஏற்றுக்கிற மாதிரியும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க. உங்களுக்கு இதில் எந்த கிளைமேக்ஸ் பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோயின் இறக்குற மாதிரி இருக்க கிளைமேக்ஸா, இல்லை ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ற மாதிரி இருக்க கிளைமேக்ஸ் பிடிச்சதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸுக்கும் சினிமா அப்டேட்ஸுக்கெல்லாம் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.